உங்க வீட்டுல மீன் தொட்டி இருக்கா அப்பனா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. பொதுவா நம்ம வீட்டுல வச்சிருக்க மீன் தொட்டிக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆர்டிபிஷியல் பிளான்ஸ் அப்புறமா கல்லு இதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வைப்போம் கரெக்டா. சோ அதுக்கு பதிலா நம்ம லைவ் பிளான்ஸ், அதாவது நிஜ செடிகளை வந்துட்டு உங்களோட மீன் தொட்டில வச்சீங்கன்னா பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வளர்க்குற மீன்களுக்கும் அது ரொம்பவே பிடிக்கும். அந்த மீன்களுக்கு தேவையான ஆக்சிஜனும் இந்த நிஜ செடிகளால நிறையவே அதுக்கு கிடைக்கும். இப்ப நான் சொல்ல போற இந்த செடிகள் எல்லாமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீன் தொட்டி வாங்கி மீன் வளர்க்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த செடிகள் எல்லாத்தையுமே நீங்க அதுல வைக்கலாம். ஏன்னா இந்த செடிங்க எல்லாத்தையுமே பராமரிக்கிறது ரொம்பவே ஈஸி. சோ அந்த மாதிரியான மீன் தொட்டி செடிகள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா இப்ப பாத்துடலாமா. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல். இது நம்மளோட ஊர்ல ரொம்பவே ஈஸியா கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு செடி பாத்தீங்கன்னா நம்மளோட ஊர்ல ரொம்பவே ஃபேமஸா பார்க்கப்படுற ஒரு செடி. இது பாக்குறதுக்கு ஒரு நரி வால் மாதிரி புசு புசுன்னு இருக்கும் பாக்குறதுக்கு. இதை நீங்க உங்களோட மீன் தொட்டில வைக்கும் போது தூரத்துல இருந்து பார்த்தா கூட மீன் தொட்டி ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு மண்ணு உரம்னு எதுவுமே தேவைப்படாது. நல்ல சுத்தமான தண்ணியில இந்த ஃபாக்ஸ்டைல் செடியை நீங்க அப்படியே நட்டு வச்சாலே போதும், அது நல்லா வளரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இது ரொம்ப வேகமா வளரக்கூடியது. அதனால வளர வளர நீங்க கட் பண்ணி விட்டா மட்டும் போதும். அண்ட் இந்த ஒரு செடி பாத்தீங்கன்னா நம்ம வளர்க்குற குப்பி மோலி இந்த மாதிரி ஃபிஷ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த ஃபாக்ஸ்டைல உங்க மீன் தொட்டியில வச்சீங்கன்னா இந்த வகையான மீன்கள் எல்லாம் ஜாலியா ஹைட் அண்ட் சீக் விளையாடும். நீங்க அடிக்கடி அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஒரு செடிக்கு நார்மலான ஒரு லைட் வெளிச்சம் இருந்தாலே போதும், சூப்பரா வளரும். அண்ட் நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஹைட்ரலா. இந்த செடியை நம்ம நார்மலா ஏரி கொலோன்னு நிறைய இடத்துல பார்த்திருப்போம். அண்ட் இதுவுமே ஃபாக்ஸ்டைல் மாதிரியான ஒரு செடி தான், ரொம்பவே ஈஸியா வளர்க்கலாம். ஒருவேளை அதோட தண்டு உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுல இருந்து கூட ஒரு சூப்பரான செடி இன்னொன்னு முளைச்சு வந்துடும். அண்ட் இந்த ஒரு செடிக்கு நீங்க ஸ்பெஷலா எதுவுமே பண்ண வேணாம். ஆனா இந்த ஒரு செடியை உங்க மீன் தொட்டியில வைக்கும் போது அதுல கோல்டு ஃபிஷ் இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. கோல்டு ஃபிஷ்ஷையும் இந்த செடியையும் ஒன்னா வச்சிங்க அப்படின்னா கோல்டு ஃபிஷ் வந்து ஈஸியா இதை சாப்பிட்ரும். ஸோ அதை மட்டும் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச மணி பிளான்ட். ஆமா, நம்ம வீட்டுல எல்லாமே வளர்க்குறோம் பாத்தீங்களா. நார்மலா தண்ணியில போட்டு வளர்க்குறது, பாட்ல வைக்கிறது, அந்த மாதிரியான வெரைட்டி மணி பிளான்ட் தான். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ எந்த மணி பிளான்ட் வேணாலும் நீங்க உங்களோட மீன் தொட்டியில வைக்கலாம். ஆனா வைக்கும் போது ஒரே ஒரு விஷயம், இதோட இலைகள் வந்து தண்ணியில மூழ்காம பாத்துக்கணும். இதோட வேர்கள் மட்டும் தான் தண்ணியில இருக்கணும். ஏன்னா இலைகளும் உள்ள போச்சுன்னா இலை வந்து அழுகி போயிடும். முழுசா தண்ணியில வாழ்ற செடி கிடையாது இது, பட் தண்ணியில நல்லா வளர்ற செடி. அதனால இதோட தண்டு வேர் மட்டும் தண்ணியில இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இது தண்ணியில இருக்கிற அழுக்க மொத்தமாவே உறிஞ்சிடும். அண்ட் சுத்தமான ஒரு தண்ணியை உங்க மீன்களுக்கு கொடுக்கும். சோ அதனால கண்டிப்பா மணி பிளான்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய செடி தான் அது. சோ அதனால இதை வாங்கி நீங்க வைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அண்ட் நம்மளோட லிஸ்ட்ல ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அமேசான் ஸ்வார்ட். இதோட இலைகள்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டமா இருக்கும். இந்த கத்தால எல்லாம் எப்படி வளருது நீட்டமா, அந்த மாதிரி பட்டையா நீளமா வளரக்கூடிய ஒரு செடி. ஆனா என்ன ஒரு விஷயம்னா இந்த ஒரு செடிக்கு மணல் அப்படி இல்லைன்னா மண் கலவை கண்டிப்பா தேவைப்படும். சோ அதனால நீங்க மீன் தொட்டியில மணல் கொட்டி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு செடியை அதுல வளர்க்கறதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது, நல்லா வளரும். அண்ட் நீங்க வெறும் தண்ணி மட்டும் தான் நான் ஊத்தி வளர்க்குறேன் அப்படின்னா உங்களோட மீன் தொட்டிக்கு பின்னாடி வச்சீங்கன்னா கூட இதை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அதாவது பேக்ரவுண்ட் பிக்சர் மாதிரி இந்த ஒரு செடியை நீங்க வளர்க்கலாம் தொட்டில வச்சு. நான் என்ன ஒண்ணு மண்ணு போட்டு தான் வளர்க்கணும். அதனால நீங்க நல்ல மணலை வந்து கல்லெல்லாம் போட்டு அதுல இந்த செடியை வைக்கலாம். ஏன்னா இந்த செடியில வேர்கள் மொத்தமும் மண்ணை ஊடுருவி போய் தான் வளரும். அதனால இந்த ஒரு செடியை நீங்க தாராளமா மீன் தொட்டில வளர்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சின்ன தொட்டியா வைக்கிறீங்கன்னா இந்த பிளான்ட் வந்துட்டு வாங்க வேண்டாம். நீங்க இன்கேஸ் நல்லா பெரிய தொட்டியா வைக்கிறீங்கன்னா இதை வைக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெருசா வளரக்கூடிய செடி. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அனுபியாஸ். ஆனா இந்த செடியை உங்களோட தண்ணிக்குள்ள வளர்க்கும் போது பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அதோட இலைகள்லாம் நல்லா டார்க் கிரீன்ல சூப்பரா வளரும். சின்னதா தான் இருக்கும், பட் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த செடி அவ்வளோ சீக்கிரம் சாகவே சாகாது. ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான செடினே சொல்லலாம். இந்த ஒரு செடியை நீங்க மண்ணெல்லாம் நெட்டி வைக்க தேவையில்லை. இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா அமேசான் ஸ்வாட், அந்த மாதிரி மண்ணெல்லாம் இதுக்கு தேவையில்லை. ஒரு சின்ன கல்லுலையோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன மரக்கட்டை அந்த மாதிரி இருக்கும்ல, அதுல நீங்க இந்த செடியை கட்டி அப்படியே அதுக்குள்ள வச்சுட்டாலே போதும், நல்லா வளரும். அப்படி இல்லைன்னா நீங்க அந்த செடியை சும்மாவே தண்ணியில விட்டா கூட போதும், ரொம்ப சூப்பரா வளரும். இதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இதுக்கு ரொம்ப அதிகமான வெளிச்சமும் தேவையில்லை. ரொம்ப இருட்டான ஒரு இடத்துல நீங்க ஃபிஷ் டேங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஒரு செடி அதுல வச்சாலுமே ரொம்ப சூப்பரா வளரும். அண்ட் மீன்களுமே இந்த ஒரு செடியை கடிச்சு சாப்பிடாது, அது பாட்டு சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருக்கும். அண்ட் இந்த ஒரு மீன் தொட்டி செடிகளுக்கான ஒரு குட்டி டிப்ஸையும் இப்ப பாத்துறோமா. நீங்க மீன் தொட்டில செடியை வளர்க்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 6 to 8 மணி நேரமா தான் அதுக்கு லைட் எரிய விடணும். ஸோ நீங்க எப்பயுமே லைட் ஆஃப் பண்ணியே வச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே செடி கொஞ்சம் வாடி போயிடும். நீங்க லைட்டை வந்துட்டு மீன் தொட்டியில ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை வந்துட்டு ஒரு 6 to 8 மணி நேரம் எரிய விடணும். ஸோ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பாசி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரிஜினல் செடியெல்லாம் நம்ம வைக்கும் போது சீக்கிரமாவே உங்களுக்கு பாசி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்க லைட்டை எரிய விடும்போது பாசி பிடிக்கிறதுமே கம்மியாகும். தண்ணி பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை 20% to 30% அதுல இருந்து எடுத்துட்டு புது தண்ணியை ஊற்றி விடுங்க. மொத்தமா தண்ணியை காலி பண்ணக்கூடாது. ஒரு ஃபுல் டேங்க்ல இருந்து தான் ஒரு 30% தண்ணியை மட்டும் நீங்க எடுத்து ஊத்திட்டு அதுக்கு பதிலாக நல்ல தண்ணி எடுத்து அதுல விடலாம்.
அண்ட் இந்த கோல்டு ஃபிஷ், ஆஸ்கர் இந்த மாதிரியான மீன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த செடிகள் எல்லாத்தையுமே ஈஸியா புடுங்கி போட்டுரும். அதனால அந்த மீனை போடும்போது மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த டெட்ரா, குப்பி, பீட்டா ஃபிஷ் இதுக்கெல்லாம் வந்து இந்த செடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அழகா அதுல ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுங்க, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த செடிகள் எல்லாமே மீன் தொட்டியில வளர்க்கறதுக்கு ரொம்பவே ஏதுவான செடிகள் தான். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது போல வேற ஒரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.